இங்கே ஒருத்தர் ஆளே இல்லாத ஒரு பாலைவனத்தில் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன பையன் உட்காந்து தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கான். அவன்கிட்ட என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டால், என்னோட ஃபேமிலியை தொலைச்சிட்டேன், அவங்கள மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சரி வாடா உன்னோட ஃபேமிலியை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இவனை கூட்டிகிட்டு போக, அதுக்கப்புறம் அந்த பையன் நடந்து போயிட்டே இருக்க, இவனும் பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்கான். அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி பல கிலோமீட்டர் நடந்து போயிட்டே இருக்கான். இவர் வேற வழி இல்லாமல் அவன் பின்னாடி நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ நைட் டைம் ஆயிடுது. இவன் நிற்கவே மாட்டான். ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் பொறுக்க முடியாம, டே நில்லு, உன் ஃபேமிலி இந்த சைடு இல்லை வேற சைடு போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அவன் நிற்கவே மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். இவர் வேற வழி இல்லாமல் அவன் பின்னாடியே போக, அப்படி போய்கிட்டு இருக்கும்போது சடனாக இருட்டில் அந்த பையனை காணோம். இவர் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல. அப்போ தான் அங்கே ஒரு பள்ளத்தாக்குள்ளே ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டில் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. யாரோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் கீழே இறங்கி போகிறதுக்காக அங்கே ஒரு ஏணியுமே இருக்குது. இதை பார்த்த இவரும் அந்த ஏணியை பிடிச்சி அப்படியே கீழே இறங்கி அந்த வீட்டை போய் ஓப்பன் பண்ணுறான். அந்த வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்கா. அப்போ இவன் அவகிட்ட, நான் வழி மாறி வந்துட்டேன், இங்கே ஃபோன் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்குறான். நான் இங்கே தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு சேர்த்து நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவர் உள்ளே போய் உக்காந்துக்கிட்டு இருக்க, எனக்கு சாப்பாடெலாம் வேணாம், தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறா. இவனு வேறு வழி இல்லாமல் அன்னைக்கு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிடுறான். அப்படியே அன்றைக்கி நைட்டுமே போயிடுது. நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. இப்போ வீடியோ பார்க்குற நீங்களுமே இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா அம்புக்குறி காட்டு இடத்துல வெள்ளைக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காமல் அதை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்போனா தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இவனும் போகலான்னு வெளியே வந்து பார்க்குறான். அங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. என்னன்னா அங்கேருந்து ஏணியை காணோம். அப்போ இவனும் அவகிட்ட, ஏமா இங்கேருந்து ஏணியை பார்த்தியா அப்படின்னு கேட்க, அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க, அங்கே மேலே சில பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேணும்னா ஏணியை போடுவாங்க, வேணாம் அப்படின்னா ஏணியை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறான். இன்னைக்கு ஏணி இல்லை அப்படின்னா நாளைக்கு தான் ஏணி போடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். சரின்னு இவனும் மறுநாள் வந்து பார்க்குறான். மறுநாள் இந்த ஏணியை காணோம். இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுத்தியை எடுத்து அந்த மலையை குத்தி குத்தி மெல்ல மெல்ல மேலே ஏறுறான். அப்படி இவர் ஏறிக்கிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு வெட்டப்பட்ட ஆட்டோட தலை இவன் மேலேயே விழுது. அவ்வளோதான். இதை பார்த்து பயந்து போனவன் மேலேருந்து கீழே விழுந்துடுறான்.